அம்மா ஏதோ புதுசா கல்யாணம் பண்ணி வர்றது மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுக்கிறீங்க, அதான் முன்னாடியே எடுத்தாச்சு இல்ல? இருக்கட்டும்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் மறுவீடு போயிட்டு திரும்பி வர்ற பொண்ணு மாப்பிள்ள அங்க அவங்க ஊர்ல ஜோடியா நிக்கும் போது எத்தனையோ பேரு ஒன்னா நிக்க வச்சு ஊர் ஆளுக்க பாத்துருப்பாங்கல்ல. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்த கண்ணு பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல, அதனால ஒரு திருஷ்டி சுத்தி போட்டுருவோம். என்ன நாத்தனாரே, அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரேடியா என் தம்பி அங்கேயே வச்சுக்கிட்டீங்க. நான் கூட திரும்பி வருவானோ மாட்டானோன்னு யோசிச்சேன். என்ன சாவி, அங்கேயே இருந்துட்டா நாத்தனார் கொடுமையை ஆரம்பிக்க முடியாதுன்னு பாக்குறியோ? டேய், அந்த காலத்துல மாதிரியே நாத்தனார் மாமியார்னாலே இப்படித்தானே முத்திர குத்தி வச்சுட்டாங்க. ஏன் காலத்துக்கு ஏத்தது மாதிரி நாங்கெல்லாம் மாறக்கூடாதா? யாருக்கு தெரியும், இப்ப இப்படி இருக்கிறவங்க காலத்துக்கு ஏத்தது மாதிரி வில்லியா மாறினாலும் மாறலாம். போக போக தானே புளிச்ச மாவா நல்ல மாவான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆளு மூஞ்சியும் பாரு, உனக்கு போய் ஆரத்தி இருக்க வந்தேன் பாரு. தள்ளிடாங்கிட்டு, நான் அவளுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அதானே கேட்டேன், வந்த உடனே அக்கால நம்பி ஆரம்பிச்சாச்சா? உள்ளக்கு போயாவது உங்க கச்சேரியை வச்சுக்கங்களேண்டி. அம்மா, நானா இப்ப ஆரம்பிச்சேன்? அவன் தானே வந்த உடனே புளிச்ச மாவா நல்ல மாவான்னு போக போக தான் தெரியுங்கிறான். அப்ப என்ன பார்த்தா என்ன அவனுக்கு வில்லி மாதிரி தெரியுதா? அப்படி என்னமா பண்ணிட்டேன் அவன் பொண்டாட்டியனா? ஐயோ அண்ணி, அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு, நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. இங்க பாருடி, நான் உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். நீனும் அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊமை கொட்டா நவட்டமா நிக்கிற. எங்க அண்ணி அப்படி இல்ல, நானும் எங்க அண்ணியும் ஃப்ரெண்ட்லியா இருப்போம்னு வாயை திறந்து சொல்ல மாட்டியா? சரி சரி, ரொம்ப சீன் போடாத. என் பொண்டாட்டி எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல ஆரத்தி எடு. என்னங்க, மைனி சும்மாவே கோவமா இருக்காங்க, நீங்க மெய் கொண்டு கோவப்படுத்துறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நைந்தாரா, இவங்க அக்காவும் தம்பியும் சண்டை போடுறதுக்கு இடையில நீ போனேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அதுங்க ரெண்டும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஒன்ன ஒதுக்கி விட்டுருங்க. அவங்க விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. சரியா சொன்னடா ஜீவா. அக்காலும் தம்பியும் 5 நிமிஷம் ஒரே இடத்துல இருந்தா கீரியும் பாம்பமா அடிச்சுப்பாங்க. அதே ஆளை காணோன்னு வை. ஐயோ, என் தம்பிய பார்க்காம எனக்கு தூக்க வரல, எங்க அக்காவை பார்க்காம எனக்கு தூக்க வரலன்னு ஒண்ணுக்கொன்னு பாச மலைய பொழியறதுல குறைச்சலே இருக்காது. அம்மா, லைஃப்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா அப்புறம் எப்படி சுவாரஸ்யம் இருக்கும்? சாவியக்கா, நீங்க ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போங்க. என்ன சாவி, என் பொண்டாட்டிக்கு ஆரத்தி எடுத்திருக்க, 100 வேணுமா இல்ல 500 வேணுமா? உன் கையால எனக்கு 5 பைசா கூட வேணாண்டா. சரி சரி, உள்ளக்கு வாங்க. ஜீவா, நீனு வாப்பா. இருக்கட்டுமா, நான் ஈவினிங் போல வரேன். அம்மா காலையில இருந்து 10 ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் வா மச்சான், வந்து சாப்பிட்டுட்டு போ. இருக்கட்டும் விக்கி, நயன்தாரா வீட்டுல சாப்பிட்டதே நெஞ்சு வரைக்கும் இருக்கு, இதுவே ஈவினிங் வரைக்கும் தாங்கும். அப்ப நான் கிளம்புறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. நயன்தாரா, அப்ப நான் வரேம்மா. அம்மா போயிட்டு வரேன், அக்காட்ட சொல்லிருங்க. ஓகேண்ணா. ஜீவா, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அடுத்து உங்க கேங்ல நீ மட்டும் தானடா இருக்க. காலகாலத்துல நீனும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எங்களுக்கும் கல்யாண சாப்பாடு போடு. உன்னைய மாலை எங்களுக்குமா பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. கண்டிப்பா சொல்றேம்மா, சீக்கிரமே சொல்றேன். சரிப்பா சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கம்மா. பாய்டா மச்சான். பாய்மா. பாய் பாய் பாய். வனஸ் பேபி, வனஸ் பேபி. ஆயோ சிங்கு, சாப்பிடாம கூட அப்படி எங்க போன? வா வந்து சாப்பிடுவா, சோறு போடவா? சாப்பிடுவோம் வனசா. நயன்தாராவும் விக்கியும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? போன் பண்ணி கேட்டியா? இப்ப தயா போன் அடிச்சாங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களாம். அம்மா, கையில என்ன கட்ட பையி? அதான் பொண்ணு மாப்பிளைக்கு துணி வச்சு கொடுத்தாச்சுல்ல. இந்த வனசா, இது உனக்கு தான். எனக்கா? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அட, கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பைய திறந்து பாருவேன். சிங்கு, என்னையா அதெல்லாம்? எதுக்கு சேலையெல்லாம்? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நல்லா இருக்குல்ல, நல்ல கத்திரிப்பு கலர் சேலை, உனக்கு எடுப்பா இருக்குமேன்னு பார்த்து வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா வனஸ் பேபி? புருஷன் கையால சேலை வாங்கி கொடுத்தா எந்த பொண்ணுக்கையா பிடிக்காம போகும்? அதெல்லாம் பிடிச்சிருக்கு. கலரு நல்லா எடுப்பா இருக்கு, டிசைனும் நல்லா பொட்டு பொட்டா நல்லா இருக்குயா. சேலைக்கெல்லாம் எந்த குறவும் இல்லை. நீ நயன்தாராவுக்கும் கொழுந்தனாருக்கும் வாங்கிட்டு வந்ததே இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து நான் மீளாம இருக்கேன். சந்தோஷம் தொண்டையை வந்து அடைச்சிருச்சியா. இப்ப எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. எதுக்குயா தேவையில்லாத செலவு பண்ற? அந்த காசை கொடுத்தா வீட்டு செலவுக்கு ஆகும்ல.
இருக்கட்டும் வனஸ் பேபி, என்னைக்கு தான் வீட்டில் செலவு இல்லாமல் இருந்திருக்கு. இந்த சேலையை பார்த்தோன்னா உனக்கு எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. விலையை கேட்டேன், 800 ரூபா சொன்னாங்க. பரவாயில்லைன்னு ஒரு 60 ரூபாயை குறைச்சிக்கிட்டு 740 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? விலை என்னையா மனுஷா விலை? கட்டின பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறதே சந்தோஷம் தானே. 500 ரூபாய்க்கு கட்டுனா என்ன, 5000 ரூபாய்க்கு கட்டுனா என்ன? சேலையா முக்கியம், வாங்கிட்டு வர்ற மனசு தானே முக்கியம். நீ குடிக்காம கொள்ளாம தண்ணி அடிச்சு வீணா போய் இந்த காசை நாசம் பண்ணாம என் குடும்பத்துக்கு செலவழிக்கணும்னு எடுத்துட்டு வந்து வாங்கி கொடுத்து வத்தியா, அதுவே போதும்யா, அதுவே சந்தோஷம்தான். வனஸ் பேபி, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமா கண் கலங்குற? இல்லையா மனுஷா, உன்னை நினைச்சு என்னால முழுசா சந்தோஷப்பட முடியலையே. ஒரு நாள் ஐயோ நம்ம புருஷனை போல வருமானு நினைச்சு தவிச்சு போறேன். ஒரு நாள் ஐயோ இப்படி ஒரு குடியார பையில கட்டிக்கிட்டு நம்ம காலம் முழுக்க கஷ்டப்படுறமேன்னு வேதனைப்படுறேன். என்னோட சந்தோஷத்தை முழுசா நிலைக்க விட மாட்டேங்கிறியா மனுஷா. எந்த நேரம் எப்படி வர்றேன்னு நினைச்சு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வனஸ் பேபி, ஐயோ சிங்கு, நம்மளுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. நம்மளோட கல்யாணம் பண்ணி வந்தவங்கலாம் இந்த ஊர்ல எப்படி எப்படியோ இருக்காங்கய்யா. நீ மட்டும்தான் குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு உருப்படாம தெரியுற. 4 பேரை பார்த்துனாலும் திருந்தியா மனுஷா. எனக்கு நீ கொண்டு வந்து நகையை கொட்டணும், பணத்தை கொட்டணும், பட்டு புடவையால வீட்டை பூரா நிறைக்கணும்னு கேட்கல. 4 பேரை போல நல்ல முறையில வாழ்ந்தா போதும் தாயா கேட்குறேன். தயவு செஞ்சு இனிமேலாவது குடிக்காம இரியா சிங்கு. சரி வனசா, அதுக்கு எதுக்கு இப்ப அழுகுற? நீ அழுகாதம்மா. என் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைச்சினா தயவு செஞ்சு இனிமே குடிக்காதையா சிங்கு. குடினாலதையா பல பேரு குடும்பமே குடிகட்டு போய் கிடக்கு. இந்த குடி நல்லதில்லையா சிங்கு, பெல்லாதது, குடும்பத்தையே அழிச்சிருமியா. எனக்குன்னு இந்த ஊர்ல வேற யாரும் இல்லை, உனக்கு என்னைய விட்டா யாரும் இல்லை. நம்மளுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம நல்லபடியா இருந்தா தயா அது நல்லது கெட்டதை பார்க்க முடியும். தயவு செஞ்சு நம்ம பிள்ளைக்காகவாது இனிமே குடிக்காம இருயாச்சுங்க, உன்னை கெஞ்சி கேட்குறையா. சரி வனஸ் பேபி, நீ அழுகாதம்மா. நான் உடனே திருந்திடுறேன்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைச்சிக்கிறேன் வனசா. என்னால குடிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லாம நான் குறைச்சிக்கிறேன்னு சொன்னீல, இந்த வார்த்தை போதும்யா மனுஷா. கண்டிப்பா உன்னை திருத்திடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி வா, வந்து சாப்பிடுவா. அன்னைக்கிளி, வாங்க மாமா, என்ன பால் கறந்தாச்சா? கறந்தாச்சு அன்னைக்கிளி. அன்னைக்கிளி, வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு டவுசர் ஐயா கூப்பிட்டாரு. வெள்ளனவே போக வேண்டியது வரேன். நீ கொஞ்சம் மற்ற வேலையை பார்த்துக்கிறியாம்மா? ஏமாம்மா, சளி உடிச்சுக்கிட்டு கொணன்னு இருக்குன்னு சொன்னீல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசாம லீவை போட்டு வீட்டில் இருங்களேன். அட முடியலைன்னு வீட்லயே உட்காந்துருந்தா என்ன அன்னைக்கிளி ஆகுறது? என்னத்தையோ முடிஞ்ச அளவுக்கு ஓடி அடைஞ்சோம்னா ஒரு 100-200 கிடைக்கும்ல. காசு கிடைக்கட்டே மாமா செய்யும், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உடம்பு வீணா போயிருமா இல்லையா? அது சரி, நல்ல கதையாத்தான் போச்சு. போ, புருஷனை காப்பாத்துறேன்னு பிள்ளைய விட்டாலாம். அந்த கதையா என்னைய இம்பிட்டு தூரம் சொல்றியே? உனக்கு இப்ப சளி உடிச்சுக்கிட்டு மண்டையில நீர் கொறுத்து எம்பிட்டு வேதனைப்படுற. அதோட இந்த வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு உளத்திக்கிட்டு திரியிறியே. இந்த மரத்துல ஆரஸ்வதி இலை இருக்கு, நொச்சி இலை இருக்கு, அதை பூரா பிடுங்கி வேக போட்டு வேது பிடிக்க கூடாதா? இப்படி எத்தனை நாளைக்கு இருமிக்கிட்டே கிடக்க போற நீ? பிடிப்போம் மாமா, நானும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நேரம் தான் சரியா வர மாட்டேங்குது. ஆத்தாடி, நல்ல மண்டையில நீரை கொடுத்துக்கிட்டு சளி உடிச்சுக்கிடுச்சுட்டா. மாமா சொல்ல ஏத்துட்டேன் பாருங்க. சாந்தி வந்து சொல்லிட்டு போச்சு, பாவாடைக்கு இன்னைக்கு பொண்ணு வாங்க போகணுமா. நானும் 10 மணியை போல கிளம்பணும் மாமா, போயிட்டு வரவா? அது சரி, பாவாடைக்கு பொண்ணு வாங்க போறீங்களாக்க? எந்த ஒரு பொண்ணு? நம்ம நயினார் கோயிலுக்கு பக்கத்துல வேளாணூர்னு சொல்லிக்கிட்டாங்க மாமா. சொந்தக்கார பொண்ணு தானா? எங்க இந்த பையனே எனக்கு பொண்ணு வேணாம், பொண்ணு பேர் பிடிக்கல, அருக்காணி திருக்காணின்னு இந்த பொண்ணை நான் போய் பார்க்க மாட்டோம்னு ஒரே புலம்பல். அட, இந்த பயலுக்கு திமுறை பாருவேன். வெண்ணெய் திரண்டு வரையில தாலி உடஞ்ச கதையா? போன வருஷத்து வரைக்கும் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஊர்ல என்னை பார்த்தா மனசனா தெரியலையான்னு சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன். வயசு 30க்கு மேல ஆக போது, ஒரு பொண்ணு கிடைக்கல, கட்டிக்கிற வேண்டியதானே? அட நல்லா சொன்னிய மாமா. ஏதோ ஒரு அசலூர் பிள்ளைய ஒரு தலையா காதலிக்கிறானாமா. கட்டுனா அந்த பிள்ளையத்தையும் கட்டுவேன், எந்த பிள்ளையும் நான் கட்ட மாட்டேன். அந்த பிள்ளை நல்லா ஸ்டெயிலா இருக்கும், பார்க்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பீத்திக்கிட்டு தெரியுறியான் பாருங்க.
அது சரி அது சரி. அப்ப கழுதையில அந்த பிள்ளையவே பேசி முடிச்சு கட்டி வைக்க வேண்டியதானே? இவங்க மட்டும் நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சா போதுமா? அந்த புள்ள நினைக்க வேணாமா? அந்த புள்ள எங்கனையோ கோயில்ல வாத்துப்பிட்டு உன்னைய யாருன்னே தெரியல போடான்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். அப்புறம் எங்கிட்ட அந்த புள்ளைய போய் கட்டுறது? அதுவும் சரிதான் அதுவும் சரிதான். இன்னாருதே எழுத்துன்னு தலையில ஆண்டவன் விதி எழுதியிருக்கணும்ல, அதுபடி தானே நடக்கும். சரிம்மா சரிம்மா, நல்லபடியா போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு வாங்க. கழுதையில அவன் பேச்ச கேட்டு என்னத்தையும் வெட்டி விட்டுவிட்டு வந்துடாதீங்க. நம்ம நெடுவாளியவும் மாடனையும் ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படியாவது என் கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு. பாப்பா அவளுக்கு என்ன வந்து கூத்தடிக்கிறாளுக, இவன் என்ன கூத்தடிக்கிறான்னு. என்னத்தையோ கூப்பிட்ட கடமைக்கு போயிட்டு வருவான். பொண்ணு நல்லா இருந்தா பேசி அடிச்சு கட்ட சொல்லுவான். அதுக்கு மேல அவன் தலையெழுத்து, நம்ம என்ன செய்ய முடியும்? அம்படுத்த அன்னைக்கிளி. சரிம்மா, எல்லாருக்கும் பாலை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 500 பால் இருக்கு. பிள்ளைகளுக்கு காய்ச்சி கொடு. அப்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வயலுக்கு போயிட்டு வரவா? அட காப்பியை போடுறேன், குடிச்சிட்டு போங்களேன். இருக்கட்டும் அன்னைக்கிளி. வெள்ளன வர சொல்லிட்டாரு. போகலைன்னா நல்லா தெரியாதுல்ல. ஐயா எப்படியும் நீரார் தண்ணி கொண்டுட்டு வருவாரு. அதை காலையில வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா சும்மா குழுகுலுன்னு இருக்கும்ல. நான் பாத்துக்கிறேம்மா, நீ பிள்ளைகளுக்கு போட்டு கொடு. சரி மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. முடியாததோட பொழுதோட வேலை பார்க்க வேணாம். வெயில் வர்ற வரைக்கும் பார்த்துப்புட்டு வெயில் உரைச்சோன்னா வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் பொழுசாஞ்சு போய்க்கிடலாம். சரிம்மா, நீனும் பார்த்து போயிட்டு வா, நான் கிளம்புறேன். இலை பவாடா, ஏய் சூரிய வெயில் சுள்ளு நடிக்குது, இன்னமும் என்னடா தூக்கம்? எந்திரிடா, இன்னைக்கு பொண்ணு வாங்க போணுமா இல்லையா? ஐயய்யய்ய, என்னம்மா காலங்கத்தால நையின்கிற? இன்னைக்கு பெத்தவ வந்து பாசத்தோட எழுப்பையில அப்படித்தாண்டா எரிச்ச தட்டேன். நாளைக்கு பொண்டாட்டிக்கு புறுக்குன்னு பயந்துகிட்டு அவளுக்கு புழுக்க வேலை வாத்துக்கிட்டு எந்திரிப்பியல்ல, அப்ப தெரியும்டா இந்த ஆத்தாளோட அருமை என்னன்னு. இப்ப இத சொல்றதுக்கு தான் காலங்காத்தால வந்து எழுப்புனீங்களா? இதுக்கு வந்து எழுப்புறாங்க. இன்னைக்கு பொண்ணு வாங்க போகணும்னு சொன்னா இல்லையாடா? காலையிலேயே குளிச்சுப்புட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுப்புட்டு இந்த அம்மா வாங்கி வச்சிருக்கிற பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பு. எம்மோ, நான் எப்போதும் போல இப்படித்தாம்மா வருவேன். அந்த அருக்காணிக்காகலாம் புதுசா பேண்ட் சட்டையெல்லாம் மாட்ட முடியாதாம்மா. இங்க பாருடா, இத்தனை வயசுக்கு மேல உனக்கு என்னால பொண்ணு தர முடியாது. என்ன அழகி என் வயசுக்கு மீறி பொண்ணு தேடி அலையவும் முடியாது. அருக்காணிதான் உன் பொண்டாட்டி, அவதான் என் மருமக. இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வரப்போறவ அவதான்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா போய் குளிச்சுட்டு கிளம்பு. நான் 7 மணி பசிக்கே போயிருவேன். நீ வர்ற பொண்ணுகளை பூரா கூட்டிக்கிட்டு கார்ல வந்துரு. அம்மா, அப்ப நீ மட்டும் எதுக்கு 7 மணிக்கே போற? எங்களோட கார்லயே வர வேண்டியதானே? புரட்டாசி மாசம் பொண்ணு வாக்க வந்திருக்காங்கன்னா அதையும் இதையும் ஊர் ஆளுக்க ஒண்ணுக்கு நாளா கிளப்பி விட்டு இந்த பொண்ணு வாக்குறதையே தடுத்தாலும் தடுத்து போடுவாளுகடா. அதனாலதான் முன்னாடியே போய் நம்ம சொந்தக்காரவுல பூரா நான் சரி கட்டி வைக்கிறேன். நீங்க பின்னாடியே வந்துருங்க. அந்த அருக்காணிய பொண்ணு வாக்க போறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேற போய் புக் பண்ணணுமாக்க. சரி கிளம்புமா, காலையிலேயே வந்து கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு இருப்ப. அம்மா, உனக்கு எது பண்ணாலும் நல்லதுக்கு தாண்டா பாவடை பண்ணுவேன். நீ எதையும் யோசிக்காம தைரியமா கிளம்பி வந்து பொண்ணை பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். அம்மா, பொண்ணை பிடிக்கிறோ பிடிக்கலையோ, நீ இப்படி பல்ல காட்டி இருட்டுக்குள்ள பேன்னு சிரிச்ச இனிமே உன்னையே பிடிக்கலைன்னு சொல்லி போடுவேன். பேசாம போமா, இருட்டுக்குள்ள பல்லு மட்டும்தான் வெள்ளையா தெரியுது. சரி எந்திரிச்சு முதல்ல குளி. ஐயோ இறைவா, 30 வருஷமா மொட்டை பயலா சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன். ஒரு ஈ காக்கா கூட எட்டி பார்க்கல. இந்த வருஷம் 1க்கு 2 பொண்ணு வந்து என் வாழ்க்கையில விளையாடுதப்பா. நான் யாரை விடுவேன், யாரை பிடிப்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னடி, பொண்ணு வாக்க போறதுக்கு அடுத்த வீட்டுக்காரி நம்மளே ரெடி ஆயிட்டான். இந்த பாவாடை ஆத்தாலும் என்ன செய்யறாங்க உள்ளக்கியே? குடிக்கலைன்னு சொல்லிட்டு வர்ற பொண்ணு தானேன்னு பொறுமையா கிளம்புறானோ என்னவோ. இலை பாவாடா. அடேங்க அப்பா, எட்டி நெடுவாளி, பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வர போறேன்னு இப்படி புது மாப்பிள்ள கணக்கா ரெடியாகி வந்திருக்கேன். ஏய் பாவாடை, என்னடா பயங்கரமா டிப்டாப்பா ரெடியாகி வந்திருக்க? பிடிக்கலைன்னு தானடா சொல்லிட்டு வர போறேன்னு. ஏக்கா, உடம்புல இருக்கிற துணியை பார்க்காதக்கா, மூஞ்சில இருக்கிற கண்ணை பாருக்கா. என் கண்ணு கலங்கி ததும்பி நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? ஏக்கோ, இதுல அழுகிறதுக்கு என்னடா பாவாடை இருக்கு? ஆம்பளை பிள்ளைனா பொண்ணு வாக்க போற அன்னைக்கு சந்தோஷமா கிளம்பி வருவேன்னு பேரு. நீ என்ன இப்படி அழுது வலிஞ்சுக்கிட்டு வர? கரெக்டா சொன்னீங்க அன்னைக்கிலிக்கா. வேணான்னு சொல்லிட்டு வந்து இந்த பொண்ணதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னாலும் நிக்க போறான், பாத்துக்கிட்டே இருங்களேன். ஏக்கோ, நான் இருக்கிற வயிற்றுச்சல்ல நீங்க வேற என்னத்தையாவது சொல்லாதீக்கா, சும்மா இருக்கா? ஏக்கோ சரி, இப்படி பேண்ட் சட்டையா போட்டுட்டு வர்றதுக்கு ஒரு பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மாப்பிள்ளையா லுக்கா இன்னும் அழகா இருந்திருக்கும்லடா. ஏக்கா, என் அழகு மொத்தமும் என் ஆண்ட்ரியாவுக்கே கிடைக்கணுமேனு நான் அவளோட இருக்கேன்க்கா. சும்மா அவளுக்கு முன்னாடியும் இவளுக்கு முன்னாடியும் என்னால எதையும் எடுத்து கட்ட முடியாதுக்கா. அது சரி, உங்க அழகு மொத்தமா ஆண்ட்ரியாவுக்கே கிடைக்கணுமாக்க. சரிப்பா, முதல்ல போய் அருக்காணிய பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா கதையை பார்ப்போம், சரியா?
அந்த பேரை கேட்டாலே எரிச்சலா இருக்குக்கா. அருக்காணி பாவாடை, ஐயோ இவளெல்லாம் வந்து பார்க்கணுமாக்கா? சரி வாங்க வாங்க, ரிஜெக்ட் பண்ண தானே போறோம், போய் பண்ணிட்டு வருவோம். வாங்க வாங்க. உங்க அம்மா எங்கடா ஆளக்கான? அது 7 மணிக்கே எந்திரிச்சு வண்டியில போயிருச்சுக்கா. இப்ப நான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாங்க போவோம். சரிடா பாவாடை, மாப்பிள்ளையா லட்சணமா நல்லா சிரிச்ச முகத்தோட வா. சும்மா தருன்னு வருவேன் இப்பத்தே. இலை எல்லாரும் கிளம்பிட்டோம், வாடா போவான். அக்கா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பொண்ணு வாக்குற அன்னைக்கே பொட்டுல அடிச்சது மாதிரி இவனுக்கு இந்த பிள்ளைக்கும் செட் ஆகாது, இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற விஷயத்த நீ தாக்கா போட்டு உடைக்கணும். உன்னை தாக்கா நான் மலவோல நம்பி இருக்கேன் அக்கா. இலை பாவாடை, பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு தாண்டா காரணம் தேடணும், பிடிக்கலைன்னு சொல்றதுக்கு எதுக்கு தேடணும்? கழுத பாக்குறத பூரா காரணமா சொல்லி உன் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு பாரு. நீ ஏன்டா கவலைப்படுற? மூஞ்சிய நல்லா சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு வாடா. நான் சிரிச்ச மாதிரி இருக்கணுமா இல்ல முறைச்ச மாதிரி இருக்கணுமான்னு நீ பேச போற பேச்சுல தாக்கா இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா பாவாடை கோவம் பூரா நம்ம பக்கம் தான் திரும்ப போல் இருக்கு. சரி பாத்துக்கிருவான், எவ்வளவோ பண்ணிட்டான், இதை பண்ண மாட்டோமா?